வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக ஒரு சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த எறா தொக்கு வந்து எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இந்த எறா தொக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். இப்போ இந்த எறா தொக்கு எப்படி செய்கிறது அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எறா தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: எறா, சிறிதாக நறுக்கிய வெங்காயம், சிறிதாக நறுக்கிய தக்காளி, குழம்பு மிளகாய் தூள், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, நல்லெண்ணெய், தேவையான அளவு கல்லுப்பு, கடுகு மற்றும் மஞ்சள் தூள். எறா தொக்கு செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடானதன் பிறகு இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அதன் பிறகு தான் நம்ம இதில் கடுகு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இதில் இப்போ நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதன் பிறகு இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம நல்ல ஒரு வாசனைக்காகவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படி நல்லா பொரிஞ்சு வந்ததன் பிறகு இதில் நான் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. கூடவே தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதன் பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான நேரம். நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வந்து குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அதன் பிறகு இதை நம்ம மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்புலாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் நான் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது தான் இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட தப்பு இல்லை. இப்போ நான் இதில் கொஞ்சம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள். அதன் பிறகு இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிறதுக்காக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அதன் பிறகு இதை நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலாவோட கலர் நல்லா மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் வெளியில் வந்துருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இதில் எறா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எறாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எறா வேகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த எறாவிலிருந்தே தண்ணி வெளியேறும். அந்த தண்ணியிலே இந்த எறா வந்து நல்லா குக் ஆகிடுங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதன் பிறகு இந்த எறா குக் ஆகிறதுக்கு மறுபடியும் நான் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 to 8 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எறா நல்லா வெந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த எறா வந்து குக் ஆகிடுச்சிங்க. ஒரு மீடியம் சைஸ் எறாவாக இருந்துச்சுன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும் அது குக் ஆகிறதுக்கு. இதுவே ஒரு ஸ்மால் சைஸ் எறாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க. அதுக்கு மேலே குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எறா வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ இந்த எறா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு இதை நம்ம அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ இது போர்ஷன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கறதுக்காக கடைசியாக கொத்தமல்லி இலையை நல்லா சிறிதாக நறுக்கி இது மேலே தூவி விட்டுக்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான எறா தொக்கு தயாராகிடுச்சு. ஒரு சுவையான எறா தொக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த எறா தொக்கு வந்து தோசை, இட்லிக்கெலாம் பிரமாதமாக இருக்குங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.